UPI பரிவர்த்தனைகளுக்கு மீண்டும் MDR அதாவது மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் என்று சொல்லப்படும் சேவை கட்டணத்தை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. NPCI உருவாக்கிய UPI முறை இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூகுள் பே, போன்பே, Paytm, BHIM உள்ளிட்ட செயலிகள் மூலம் சில நொடிகளில் பணம் அனுப்பவும் பெறவும் முடிவதால் தினமும் கோடிக்கணக்கானோர் இந்த சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். 2019 முதல் UPI மற்றும் ரூபே டெபிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு 0 MDR நடைமுறை அமலில் உள்ளது. இதனால் வாடிக்கையாளர்களிடமோ வணிகர்களிடமோ சேவை கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை. ஆனால் பரிவர்த்தனைகள் அதிகரித்ததன் காரணமாக வங்கிகள் மற்றும் டிஜிட்டல் கட்டண நிறுவனங்களுக்கு சர்வர் பராமரிப்பு, இணைய பாதுகாப்பு, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட செலவுகள் அதிகரித்துள்ளன. இதனால் பெரிய வணிகர்களிடம் மட்டும் MDR வசூலிப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தற்போதைய தகவலின்படி நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருக்கு பணம் அனுப்புவது, சிறிய கடைகளில் UPI மூலம் பணம் செலுத்துவது போன்ற பரிவர்த்தனைகள் வழக்கம் போல இலவசமாகவே தொடரும். குறு மற்றும் சிறு வணிகர்களுக்கும் தற்போதைய சலுகை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவே தகவல்கள் சொல்கின்றன. இருப்பினும் UPIக்கு மீண்டும் கட்டணம் விதிக்கப்படும் என்று மத்திய அரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. தற்போது நடைபெறுவது ஆரம்பகட்ட ஆலோசனை மட்டுமே. எனவே சமூக வலைதள தகவல்களை விட அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புவது அவசியம் என பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.